வணக்கம். தமிழகத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முழு ஆண்டு தேர்வு அட்டவணை தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் 6 முதல் ஏப்ரல் 16 வரை முழு ஆண்டு தேர்வுகள் நடைபெறும் என்று பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. 6 முதல் 9 வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் 1 முதல் ஏப்ரல் 16 வரை முழு ஆண்டு தேர்வுகள் நடைபெறும் என்று பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் மாதத்துடன் தேர்வுகள் நிறைவடைய இருக்கிறது. அதே போன்று 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதியுடன் தேர்வுகள் நிறைவடைய இருக்கிறது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வுகள் முடிந்த உடனேயே 6 முதல் 9 வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வுகள் உடனடியாக தொடங்குகிறது. அதே போன்று 1 முதல் 5 வகுப்பு மாணவர்களுக்கும் தேர்வுகள் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் தற்பொழுது முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. தேர்தலுக்கு ஒரு வார காலத்திற்கு முன்பாகவே தற்பொழுது தேர்வுகள் நிறைவடைய இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதற்காக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகள் வாக்குப்பதிவு மையங்களாக பயன்படுத்த இருக்கின்றன. இதற்காக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் வாக்குப்பதிவு மையங்களாக பயன்படுத்த இருக்கக்கூடிய சூழலில் அதற்கு வாக்குப்பதிவு மையங்களுக்காக முன்கூட்டிய தேர்வுகளை முடிப்பதற்கு தற்பொழுது பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டு இருக்கிறது. தேர்தலுக்கான பணிகள் தற்பொழுது முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. அதே போன்று தேர்தலுக்கான பணிகளும் மற்றொருவரும் தற்பொழுது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. 2 பணிகளும் தற்பொழுது நடைபெற்று வருவதனால் ஆசிரியர்கள் தான் பார்த்தீங்கன்னால் இந்த தேர்வு மையங்களில் பார்த்தீங்கன்னால் பொறுப்பாளர்களாகவும் இருப்பார்கள். தேர்தல் மையங்களிலும் அவர்கள் தான் தேர்தல் பணியாற்றக்கூடிய பொறுப்பாளர்களாகவும் இருப்பார்கள். இதற்காக இந்த தேர்வுகள் முன்கூட்டியே முடிக்கப்பட இருக்கிறது. 1.5 மாத காலம் அவர்களுக்கு விடுமுறையானது விடப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2 மாத காலம் விடுமுறை விடப்பட இருக்கிறது. 1 முதல் 9 வகுப்பு மாணவர்களுக்கு 1.5 மாதம் விடுமுறை விட இருப்பது குறிப்பிடத்தக்கது. முன்கூட்டியே விடுமுறை விடுவதனால் தற்பொழுது பள்ளிகளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் தேர்தல் தொடங்கிவிட்டால் அவர்கள் பார்த்தீங்கன்னால் ஒலிபெருக்கில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளிட்ட பல்வேறு இடையூறுகள் ஏற்படும். இதனால் தேர்வுகளை முன்கூட்டியே முடிக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் தற்பொழுது அதற்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன.